சினிமாவில் நடிக்கும்போது மட்டும் ராமர் வேஷம் முருகர் வேஷமெல்லாம் போட்டு நடித்து தன்னையும் தன்னோட குடும்பத்தையும் நல்லா வளர்த்துக்கிட்ட இந்த சிவகுமார் இன்னைக்கு மைக்க பிடிச்சதும் இந்து விரோத பேச்சை கடைபிடிக்கிறாரு. தன்னோட மகன் ஐயப்பன் கோயிலுக்கு போவார், தன்னோட மகன் திருப்பதிக்கு போவார், அதெல்லாம் போகலாம், கூட்டத்தில் போகலாம். ஆனால் இந்த இந்து மக்கள் மட்டும் கோவிலுக்கு போகக்கூடாது. நீ ஏன் கோயிலுக்கு போகிற, வீட்டில் இருந்தே சாமி கும்பிட வேண்டியதானு சொல்கிறாரு. இதை சொல்ல இவர் யார்? இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அதை சொல்கிறதுக்கு? இவ்வளோ சொல்கிறார்ல. இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள இந்த தமிழக அரசோட திமுக அரசோட கட்டுப்பாட்டில் உள்ள எத்தனையோ கோயில்களில் இன்னைக்கு கூட்ட நெரிசலில் மக்கள் படாத பாடுபட்டு இருக்கிறாங்க. இந்த சிவகுமார் உண்மையான ஆண்மகனாக இருந்தா அந்த திமுக அரசுகிட்ட போய் மக்களுக்கு ஏன் நீ சரியான பாதுகாப்பு கொடுக்கலன்னு தில்லான ஆம்பளையாக இருந்தால் அதை கேட்டால் இவர் சரியான ஆண்மகன், தமிழக மக்களுக்கு இவர் உதவி பண்றாருன்னு அர்த்தம். மிஸ்டர் சிவகுமார், உங்களுக்கு அந்த தகுதியும் திறமையும் இருந்தது அப்படின்னா நீங்க போய் இந்த கேள்வியை தமிழக அரசு, இந்த திமுக அரசு கிட்ட போய் கேளுங்க. நீங்க கேட்க மாட்டீங்கன்னு தெரியும், ஏன்னா நீங்க திமுகவோட அல்லக்கைங்கிறதும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். மிஸ்டர் சிவகுமார் அவர்களே, நாங்க எந்த கோயிலுக்கு போகணும், நாங்க எப்படி போகணுங்கிறத நீங்க சொல்லக்கூடாது, அதை நாங்க முடிவு பண்ணணும். சரியா மிஸ்டர் சிவகுமார்?